ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெயின் டைப்ஸ். நம்ம பக்கம் தான் தனுஷனோட ராயன் திரைப்பட படத்தோட டே 5 பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பண்ண ஓவரால் கலெக்ஷன் இப்போ வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டே 5ல 105 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோலிவுட் நவ் வெப்சைட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ தனுஷனோட ராயன் திரைப்படம் இன்னும் அசுரத்தனமாக தான் போயிட்டுருக்கு. 10 தல ராவணனா வந்தார். பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் சும்மா பதற விட்டுட்டாப்புல எல்லாருமே. ஸோ ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கத்தை கதற விட்டுருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் 2024 திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படம் தான் இருக்குது. ஏன்னா மற்ற படங்கள்லாம் வந்துச்சு ப்ரோ, அப்போ இந்தியன் டூலாம் வந்துச்சு, அதான் ஓட்லையே. ஆமாம், அது ஓட்டல. பிகாஸ் அந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200 கோடிக்கு மேலே. ஆனால் அது ப்ராஃபிட் 150 crores. ஸோ அது லாஸ் தான், 50 கோடி அவங்களுக்கு நஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் ராயன் திரைப்படம் 100 கோடி பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன், 105 கோடி மேலே போயிடுச்சு. அது ப்ராஃபிட்டு. பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் சன்பிரீஸ் ஒரு மெகா பிளாக் பஸ்டர். அது 5 days வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பட்ஜெட்டை விட அவங்க அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது ப்ராஃபிட்டான விஷயம் தான். ஸோ தனுஷனோட ராயன் திரைப்படம் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் அப்கமிங் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபயராகவே போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 5 பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 டிக்கெட்ஸ் நல்லா சோல்ட் அவுட் இருக்குது பிஎம்எஸ் வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.